இந்த கம்பெனியை பற்றி ஒரு பேட் நியூஸ் வருது. பட் ஆனால் அது வந்து அஃபெக்ட் பண்ணுறது மொத்த மார்க்கெட்டை தான் அஃபெக்ட் பண்ணும். அதானி குரூப்போட கனெக்ட் பண்ணியிருக்கிற சப்ளையர்ஸ் அஃபெக்ட் ஆகிறாங்க, வெண்டார்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டடு. எப்போதுமே வந்து ஒரு பெரிய அளவில் டிஸ்கவுண்ட் பண்ணும் ஒரு பேட் நியூஸ் வரும்போது. ஸோ அப்போ வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. நம்ம வந்து ஒரு another 3 monthsல பார்க்கலாம் இது எப்படி போகிறது, ஃபர்தராக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியில் வருது, அதோட லாங் டேர்ம் இம்பேக்ட் எப்படி இருக்குது, அதை பார்த்துட்டு தான் வந்து நம்ம இதை விற்கிறதா இல்லை இந்த லெவலில் கம்மியாகிறதுனால வாங்குறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் ரேலி ஆகிருக்கு. எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபுல் புல்லஸ் கம்பேக்னு. அன்றைக்கி எஃப்ஐஐஸ் வந்து 1298 crores விற்றுருக்காங்க, ஒரே நாளைக்கு விற்றுருக்காங்க. எவ்ரிபடி சேஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த ஸ்டாக் வாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வருது, இதெல்லாம் இருக்குங்க. ஆனால் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் பிளானிங்னு பார்த்திங்கன்னா ஒரு டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும், கம்ப்ளீட் டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃபுல் கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் பிளானிங் வரும். ஹோலிஸ்டிக் அப்ரோச், ரியல் எஸ்டேட், கோல்டு, இன்சூரன்ஸ். நம்ம ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தோன்னா பணம் வேணும் இல்லையா, ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் தான் மியூச்சுவல் ஃபண்ட், அதுக்கப்புறம் தான் எக்ஸஸ் இருந்தால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பார்க்கணும். இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் கடந்த வாரம் பல அதிரடியான மாற்றங்கள் நடந்துச்சு. ஸோ இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் என்ன, அடுத்த வாரங்களில் எப்படி இருக்க போகுது, இன்வெஸ்ட்மெண்ட், இதை பற்றின பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அண்ட் மென்டர் டாக்டர் வி ஹரிஹரன் நம்மளோட இருந்திருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். ஸோ நீங்கள் எப்பயுமே மார்க்கெட்டை பற்றி சொல்லிட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் அல்லது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது தான் மார்க்கெட் வந்து இதாகும்னு. ஒரு பெரிய ஒரு நியூஸ் வந்துச்சு அதானி பற்றி. ஸோ அந்த நியூஸ் வந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு? மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி 23,400 போச்சு. நம்மளுடைய முன்னாடி ஒரு கடந்த ஒரு 3 வாரமாகவே சொல்லிட்டு இருக்கோம் 23,365ங்கிறது ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு. மார்க்கெட் அந்த லெவலில் போய் பவுன்ஸ் ஆயிருக்கு, 23,400 போயிட்டு பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம சொன்ன அந்த லெவலில் வந்து ஆல்மோஸ்ட் 99.99% ரீச் ஆகிருக்கு. அதை போயிட்டு தான் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நம்ம லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தோம் அந்த டெட் கேட் பவுன்ஸ் அப்படிங்கிறது, அதுதான் வந்து இப்போ நடந்திருக்கு. அந்த 400 பாயிண்ட்ஸ் 23,400லேருந்து 23,900க்கு ஆயிருக்கு. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா இந்த வாரமே வந்து 4 நாள் தான் மார்க்கெட் இருந்தது. ஏன்னா ஒரு நாள் எலெக்ஷனுக்காக லீவ், அந்த 20ஆம் தேதி லீவ் இருந்தது. ஸோ அதனால் 4 நாள் தான். ஸோ தேர்ஸ்டே அன்றைக்கி இந்த நியூஸ் பேட் நியூஸ் வந்தது. அதில் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா யூஎஸில் வந்து அதானி குரூப் டைரக்டர்ஸ் மேலே ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ப்ராசிக்யூட்டர்ஸ். அது வந்து அரெஸ்ட் வாரண்ட் அது இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்தது. இட் இஸ் நாட் அ குட் நியூஸ் தான். இட் இஸ் நாட் அ குட் நியூஸ், அது ஒரு பேட் நியூஸ் தான். அந்த பேட் நியூஸ்க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி தான் ஆகும். எனி பேட் நியூஸ் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஸோ அதனால் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக ஃபாலோ ஆச்சு. அதானி குரூப் ஷேர்ஸ் எல்லாம் வந்து 5 to 20% ஃபாலோ ஆச்சு. ஸோ அதானி குரூப் ஷேர்ஸ் மாத்திரம் இல்லை, பாக்கி எல்லா ஷேர்ஸும் கூட கொஞ்சம் ஃபாலோ ஆச்சு. ஸோ இது எப்படி சார் அந்த கம்பெனியை பற்றி ஒரு பேட் நியூஸ் வருது, பட் ஆனால் அது வந்து அஃபெக்ட் பண்ணுறது மொத்த மார்க்கெட்டை தான் அஃபெக்ட் பண்ணுவாங்க? ஆமாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எந்த கம்பெனியுமே இண்டிபெண்ட்டாக ரன் பண்ண முடியாது. இப்போ அதானி குரூப்புக்கு கடன் கொடுத்துருக்கக்கூடிய பேங்க்ஸ் அஃபெக்ட் ஆகுது. அதானி குரூப்போட கனெக்ட் பண்ணியிருக்கிற சப்ளையர்ஸ் அஃபெக்ட் ஆகிறாங்க, வெண்டார்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டடு. அதானி குரூப்புங்கிறது ஒரு 7-8 கம்பெனி, மேஜர் கம்பெனிஸ் இருக்குது. அந்த அதானி போர்ட்டு, பவர்ஸ், இன்ஃப்ரா, அது மாதிரி இருக்குது. ஸோ எல்லா கம்பெனியுமே இன்டர் கனெக்டட் இல்லையா? ஸோ அதனால் அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் யாரெல்லாம் நிறைய கடன் கொடுத்துருக்காங்களோ அவங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக ஃபாலோ ஆச்சு. மார்க்கெட் ஏன் ஷார்ப்பாக ஃபாலோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இனிமேட்டு அதானி குரூப்பால் பெரிய அளவில் ஃபண்டிங் வாங்க முடியாது, வெளிநாடுகளில் ஃபண்டிங் வாங்க முடியாது. ஸோ அதனால் அவங்க கேஷ் ஃப்ளோலாம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அந்த நியூஸோட இம்பேக்ட் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது பார்த்துட்டு தான் அதில் வாங்கணுமா இல்லை பேனிக் செல்லிங் பண்ணணுமா, பேனிக் பையிங் பண்ணணுமாங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கணும். பட் என்ன ஆகுனா மார்க்கெட் வந்து எப்போதுமே வந்து ஒரு பெரிய அளவில் டிஸ்கவுண்ட் பண்ணும் ஒரு பேட் நியூஸ் வரும்போது. ஸோ அப்போ வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. ஸோ அன்றைக்கி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் வாங்கியிருந்தாங்கன்னா மறுநாளே ஒரு 1 or 2% மேலே போச்சு. ஸோ இட் வில் பி அ குட் பெட் டு பை. ஸோ நீங்கள் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா எல்லா அதானி குரூப்பும்
அதான் சார் இப்போ முதல் நாள் பார்க்குறோம் ஒரு பேட் நியூஸ் இறங்குது, மறுநாளே ஒரு 400-500 பாயிண்ட்ஸ் கிட்ட திருப்பியும் ஒரு பவுன்ஸ் பேக் வருது. அது அந்த சப்போர்ட்னால ஏறிச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆல்ரெடி ஒரு 23-400 அந்த சப்போர்ட்னால தான் மேஜாரிட்டி. ஏன்னா அது பேர் புல் பேக்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா வந்து ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த ஒரு டெக்னிக்கல் லெவலில் நிறைய பேர் அந்த அந்த பாயிண்டில் வந்து இதுக்கு மேலே கீழே போகாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் எடுத்திருப்பாங்க. ஓகே, அது கீழே போகிற அந்த லெவலை டச் பண்ணும்போது ரிவர்ஸ் ஆகும் மார்க்கெட். அந்த புல் பேக் ஆகும்போது அந்த டெக்னிக்கலாக மார்க்கெட் மேலே வருது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு 170 பாயிண்ட் அப் இருந்தது, அப்புறம் ஒரு 300 பாயிண்ட் அப் இருந்தது, அப்புறம் 550 வரைக்கும் போச்சு, 550-600 வரைக்கும் போயிட்டு 500 செட்டில் ஆச்சு. ஸோ அது வந்து மெஜாரிட்டி பிகாஸ் ஆஃப் அந்த டெக்னிக்கல் புல் பேக் தான். அது தவிர்த்து தெர் வில் பி லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். மக்கள் வந்து சடனாக ஒரு நியூஸ் வரும்போது சின்னதாக கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்லேயே இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபைன் கட்டிட்டு கூட வெளில வந்துடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க அதானி குரூப்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது, ஸோ இதில் வந்து எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் மார்க்கெட் ரிகவரி ஆகிடுச்சு 23,900 வரைக்கும் போயிருக்கு. ஓகே சார், இப்போ அவங்க மேலே ஒரு சார்ஜ் ஷீட் வருது, ஒரு அக்யூசியேஷன் வருது. இப்போ அதை தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கேன்சல் ஆகிட்டு இருக்கு. நம்ம கென்யாவில் பார்த்தோம், அதே மாதிரி பல்வேறு நாடுகளில் அவங்களுக்கு கொடுத்த இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ கேன்சல் ஆகிட்டு இருக்கும் பட்சத்தில் இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஷார்ட் கம்மிங்காக தானே சார் இருக்கும். உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ஒரு பெரிய ரெப்புடேஷன் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் நம்ம கம்பெனி மேலே வரும்போது புது டீலிங்ஸ் இல்லாட்டினா கான்ட்ராக்ட்ஸ்லாம் வர்றது கொஞ்சம் யோசிப்பாங்க. புது கண்ட்ரீஸில் போயிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி லோ காஸ்ட் பாரோவிங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் தான். பட் என்னென்னா இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் மேலே இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வந்து நீங்கள் இப்போ வந்துட்டு தான் இருக்கும். பட் தே நோ ஹவ் டு மேனேஜ். நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கா, ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கா, என்ன ப்ராஜெக்ட்ஸ் கையில் இருக்குது, டொமஸ்டிக்கில் என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்களால வந்து இந்த மாதிரி ஷாக்ஸை விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கேப்பபிலிட்டிஸ் இருக்கா. இப்போ இதே இது ஒரு சின்ன கம்பெனியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்ததுன்னா க்ளோஸ் டவுன் ஆகிடும். ஓகே, ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி ஹிண்டன்பர்க் பார்த்தப்போ இதே மாதிரி ஒரு வந்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகினாங்க, இப்போ திருப்பியும் இந்த மாதிரி வந்திருக்கு. ஆமாம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதை நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த சின்ஸ் இது பெரிய குரூப்பாக இருக்குது, இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, ஸோ அதனால் அவங்க மேனேஜ் பண்ணிவிடுவாங்கங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பிக் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாரும் வந்து அன்றைக்கி பேனிக் செல்லிங்கை பண்ணலை, தேவர் ஆல் ஹோல்டிங் இட். நம்ம வந்து ஒரு அனதர் 3 monthஸில் பார்க்கலாம் இது எப்படி போகிறது, ஃபர்தராக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியில் வருது, அதோட லாங் டேர்ம் இம்பேக்ட் எப்படி இருக்குது, அதை பார்த்துட்டு தான் வந்து நம்ம இதை விற்கிறதா இல்லை இந்த லெவலில் கம்மியாகிறதுனால வாங்குறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே சார், ஸோ இதை தாண்டி யூஸ்வலாக நமக்கு இப்போ ரீசெண்ட் டைத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ச்சியாக வித்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்க சார் மார்க்கெட்டில்? இந்த மாதமும் 40,000 கோடி விற்றுருக்காங்க. ஓகே, 40,000 கோடி விற்றுருக்காங்க. ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கம்பேக். ஓகே, நீங்கள் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் ரேலி ஆயிருக்கு. எல்லாரும் சொன்னாங்க இனிமேட்டு ஃபுல் புல்லஸ் கம்பேக்னு. அன்றைக்கி எஃப்ஐஐஸ் வந்து 1298 crores விற்றுருக்காங்க. ஒரே நாளைக்கே விற்றுருக்காங்க. நார்மலாக 4,000-5,000 கோடி விற்பாங்க, அன்றைக்கி வந்து 1298 crores விற்றுருக்காங்க. நெட் செல் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. இந்த மாதம் மாத்திரம் 40,000 கோடி விற்றுருக்காங்க. கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் தே ஃபவுண்ட் ஸ்டில் இந்தியன் மார்க்கெட் இஸ் நாட் குட் ஃபார் பைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சில ஸ்டாக்ஸ்லாம் இன்னும் வேல்யூவேஷன்ஸ் வந்து ஐயா தான் இருக்குது. ஸோ வி நீட் டு பி காஷியஸ் தான். இது 24,500க்கு மேலே போய் க்ளோஸ் ஆனால் தான் ஒரு 3-4 நாள் க்ளோஸ் ஆகி எஃப்ஐஐஸும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓவரால் நெகட்டிவ் நியூஸ்லாம் இல்லை. இதுக்கு நடுவில் வந்து ரஷ்யா வந்து உக்ரைனில் பெரிய இது மிசைல்லாம் விடக்கூடாது, அதுக்கப்புறம் இஸ்ரேல் அமாஸ் வாரலான்னு கொஞ்சம் கூட அக்ரிவேட் ஆகக்கூடாது. அதெல்லாம் ஆகாமல் இருந்து செட்டில் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகும். பட் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்னா இன்னொரு 3-4 மாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு வால்டாலிட்டி இருக்க தான் செய்யும். இந்த ஆல் டைம் ஐயே வந்து தொடர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அன்லஸ் அன்டில் வேறு ஏதாவது பெரிய பாசிட்டிவாக நியூஸ் வந்து கடகடன்னு டெய்லி ஒரு 500 பாயிண்ட் போச்சுன்னா 4 நாளில் போயிடும். அது இல்லாமல் பார்த்தாங்கன்னா ஒரு வாலட்டாலிட்டி ஷார்ட் டேர்மில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இப்போ இருக்கிற மார்க்கெட் நிலவரத்தை பார்த்தோன்னா. ஓகே சார், ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்ந்து பேசுகிறது கோல்டு பற்றியும் பேசுகிறோம். அதுவும் ஒரு நாள் கொஞ்சம் ஒரு சின்ன டிப் இருக்குன்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி கொஞ்சம் இறங்கிச்சு, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சடனாக ஒரு ரைஸ். இந்த மாற்றம் தொடர்ச்சி எப்படி நடந்துட்டு இருக்குங்க சார்? ஆமாம், கோல்டு வந்து அந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆனதுனால கோல்டோட ப்ரைஸ் கம்மியாச்சு. அது வந்து 6,935 வரைக்கும் போச்சு. நீங்கள் எக்ஸாக்டாக சொல்ல போனால் நவம்பர் 13ஆம் தேதி அந்த சில்ட்ரன் டேஸ்க்கு முன்னாடி 6,935 அதான் லோ.
அப்போ பேசும்போதே சொன்னால் இட்ஸ் ரைட் டைம் டு பை அப்படின்ட்டு. கீழே போதேன்னு கவலைப்பட வேண்டாம், வாங்குங்க, வாங்கி வச்சுக்கோங்க, பொண்ணான வாய்ப்புன்னெலாம் கூட சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இந்த 10 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 365 ரூபா ஏறி இருக்கு. நேற்றுக்கு 7,300 ருபீஸ் போயிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். அவங்க ரஷ்யா வந்து ஒரு லாங் ரேஞ்ச் மிசைலில் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியர் வெப்பன் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க, எல்லாரும் ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அது திருப்பி அகெயின் மார்க்கெட்டில் 5% மேலே போயிருக்கு 10 நாளில். கிட்டத்தட்ட 365 ருபீஸ் ஆன் 7,000னா 5%க்கு மேலே போயிருக்கு. ஸோ இந்த ரேலி கண்டினியூ ஆகுமானா கண்டினியூ ஆகும், இதே ஃபேஸில் கண்டினியூ ஆகாது. ஒரு சின்ன டிப் இருக்கலாம், திருப்பி ஒரு ரைஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 7,000 to 7,500 ரேஞ்சில் கன்சால்டேட் ஆகி திருப்பி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. 1 இயரில் வந்து ஒரு 8,200 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவலில் வாங்கலான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எப்படினாலும் அடுத்து கூட தான் போக போகுது, கூட தான் போக போகிறது. ஸோ வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு எனிவே ஈக்விட்டியை வாங்காதீங்க, மெதுவாக பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதனால் இங்கே கோல்டை வாங்கலாம் நம்ம. ஓகே. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை வந்து பெருசாக பேசுகிறது, இந்த அசட்டை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கப்போ, இல்லை நீங்கள் வீடு வாங்குங்க, வீடு வந்து ஒரு வீடோ இல்லை அந்த ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் பண்ணுறதுன்றது ஒரு செட் ஆஃப் அட்வைஸாக இருக்குது. இல்லை இப்போயே நீங்கள் வீடு எதுக்கு வாங்குறீங்க, அந்த இஎம்ஐயை தூக்கி நீங்கள் எஸ்ஐபியில் போட்டிங்கன்னா மாதத்துக்கு 6,000 ரூபா போடுறீங்க, 10 வருஷத்தில் காம்பவுண்டிங்கில் இவ்வளோ வந்துடும், நீங்கள் 50 லட்சம் வச்சலாம், 1 கோடி வச்சலாம் அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் கால்குலேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது எப்படின்னா இந்த புல் மார்க்கெட்டில் இது ஒரு பெரும் பிரச்சனைங்க. மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு இருக்கும்போது எவ்ரிபடி சேஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அந்த ஸ்டாக் வாங்க, அவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வருது, இதெல்லாம் வருதுன்ட்டு. ஆனால் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் பிளானிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும். கம்ப்ளீட் டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃபுல் கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் பிளானிங் வரும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வீடு வாங்கலாமா வேண்டாமான்னா எல்லாருக்கும் வீடு வேணும், சொந்தமாக வீடு வச்சுக்கணும். நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வீடு வேண்டாம், அந்த பணத்தை எடுத்து நீங்கள் எஸ்ஐபி போடுங்க, இல்லை அந்த பணத்தை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க. அந்த மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வேணும், எனக்குன்னு ஒரு வீடு வேணும், நான் தங்கறதுக்குன்னு ஒரு வீடு வேணும். இப்போ நீங்கள் சில இடங்கள்லாம் ரெண்டல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது. இப்போ பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த சிட்டியில் டபுள் பெட்ரூம் ஆல் கிச்சனே 50,000-60,000 ரூபாய்க்கு குறைஞ்சி கிடைக்கிறது கிடையாது. ஸோ அவனுக்கு சேலரியே 80,000 ரூபா, அதில் 50 ரூபா கொடுத்துட்டு என்ன பண்ணுறது, எங்கேருந்து பண்ணுவான்? ஸோ அதெல்லாம் கஷ்டம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஹவுஸை விட்டுட்டு 100 வீடும் வாங்க போகிறேன் அப்படின்னா அப்போ வந்து நம்ம வி வில் ஹேவ் ஆப்ஷன்ஸ். அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹவுஸுக்கே நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் வைக்கிறதுன்றது சரியான விஷயம் இல்லைன்றீங்க. அது வந்து பேசிக் நீடு. ஒரு ஷெல்டருங்கிறது ஒரு பேசிக் நீடு. எப்படி வந்து உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்களே. நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 25-26 வயசில் இருக்கீங்க, மேரீட் ஆக போகுது, நீங்கள் இப்போ ஒரு 25 லட்சம் 30 லட்சம் ரூபாய்க்கு லோன் எடுத்து மாதம் 10,000 ரூபா 15,000 ரூபா கட்டுறதுக்கு அந்த 15,000 ரூபாய் எஸ்ஐபியில் போட்டிங்கன்னா அவங்க ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க, வருஷத்துக்கு 12% வருதும். இதுவே வந்து 5 வருஷத்துக்கு மேலே வந்து காம்பவுண்டிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அப்போ உங்களுக்கு ஒரு 10 வருஷத்தில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு போகிறதுக்கான ஆட்கள் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுதுங்க சார். அதில் மார்க்கெட்டுங்கிறது எந்த ரிட்டர்னுமே கேரண்டீடு கிடையாது. கேரண்டிங்கிற வார்த்தையே ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் கிடையாது. யாருமே கேரண்டி பண்ண முடியாது. இந்த 15% ரிட்டர்ன் வரும், 20% ரிட்டர்ன் வரும், இது வந்து இவ்வளோ போகும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது எப்படின்னா இது மாதிரிலாம் நடந்தால் இவ்வளோ போகும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதுவும் எப்படின்னா பாஸ் பர்ஃபார்மன்ஸ். அவங்க மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போதே கீழே போடுவாங்க, பாஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் எ இண்டிகேட்டிவ் ஆஃப் ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு. சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி அப்படின்னு போட்டுருவாங்க. அதை யாரும் படிக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் எதுவுமே கேரண்டி கிடையாது. நத்திங் இஸ் கேரண்டி. எல்லாருக்குமே ஒரு வீடுன்னு ஒன்று வேணும். அதே மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை நான் ஆர்னமெண்ட்டாக வாங்கலாமா, ஆர்னமெண்ட்னா மேக்கிங் சார்ஜஸ் இருக்கும், அது இருக்கும், அது மாதிரிலாம் கிடையாது. ஆர்னமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு வாங்கிக்கோங்க. அதுக்கு மேலே வேணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் வேண்டாம், மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, இன்சூரன்ஸில் அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அல்ல இன்சூரன்ஸில் போடுங்க நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும்னு அது இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. அதுவும் கிடையாது. இன்சூரன்ஸும் வேணும், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நமக்கு வேணும். இதை தான் நீங்கள் அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச். ரியல் எஸ்டேட் நமக்கு வந்து கோல்டு, இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ். நம்ம ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தோன்னா பணம் வேணும் இல்லையா, ஹெல்த் இன்சூரன்ஸ். அதுக்கப்புறம் தான் மியூச்சுவல் ஃபண்ட். அதுக்கப்புறம் தான் எக்ஸஸ் இருந்தால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடணும். இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். ஒரு 28 வயசில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது எனக்கு ஒரு வீடு வாங்கிக்கிறேன்,
நான் தங்குறதுக்கு ஒரு வீடு, நான் போனேன்னா வீடு, என்னோட ஃபேமிலி இருக்கிறதுக்கு ஒரு வீடு. நான் போய் ஒவ்வொரு தடவையும் 3 மாதத்துக்கு வீடு மாற்ற முடியாது. ஸோ வீடு வச்சுக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா, டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறேன். என் ஃபேமிலியை கவர் பண்ணி பேரண்ட்ஸோடு சேர்த்து கவர் பண்ணி ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கா, மெடிக்கல் இன்சூரன்ஸ். அதுக்கப்புறம் குழந்தைங்க இருக்கா, அவங்களோட சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கு ஒரு எஸ்ஐபி போடுறேன். ஒரு மேரேஜுக்கு ஒரு எஸ்ஐபியோ ஒரு ஸ்டாக்கோ வாங்குறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கண்டிஜென்சிக்கு ஒரு எஃப்டி போட்டுக்கிறேன். இது மாதிரி கம்ப்ளீட் டைவர்சிஃபிகேஷன்ஸ் வேணும். எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே பாஸ்கெட்டில் போடுறதுங்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஓகே ஓகே சார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய போகிறதுனால தான் இந்த ஒரு இதே இருந்துச்சு. இதை தாண்டி இப்போ நிறைய செட் ஆஃப் ஏஜ் குரூப் இருக்காங்க. இப்போது 25 இருக்காங்க, ஒரு 40 இருக்காங்க. நம்ம சொல்கிறது என்னென்னா லாங் டேர்மாக பண்ணுங்கள், வேல்யூவேஷன் பார்த்து பண்ணுங்கள். இதுவே ஆனால் வேறு வேறு ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 70-75 வயசு வரைக்கும் ஆவரேஜாகவே இப்போ இருக்காங்க எல்லாருமே. அந்த இது வந்துருச்சுங்க, 60+ தாண்டிடுச்சுங்க சார் நம்ம இந்தியாவில் ஆவரேஜ் இருக்காங்க. கொஞ்சம் நல்ல ஃபுட் கண்ட்ரோலோடு இருக்கிறவங்களாம் 80 வயசு வரைக்கும் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த 60 to 80 இயர்ஸுங்கிறது அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ், அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த 40 to 60 வந்து குழந்தைங்கள படிக்க வைக்கணும், குழந்தைங்கள கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அந்த 20 to 40 வந்து நான் ஒரு வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல காராக வாங்கணும். கார் வாங்கினா 15-20 லட்ச ரூபா இல்லாமல் கார் வாங்க முடியாது. ஸோ ஒரு நல்ல காராக வாங்கணும், அந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் த நீட், ஃபினான்ஷியல் நீட் வந்து டிஃபர் ஆகும். ஓகே. இப்போ நான் 20 வயசில் இருக்கிறவங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுற மாதிரியே 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாது, 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுற மாதிரியே 60 இயர்ஸில் பண்ண முடியாது. ஏன்னா ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. 20 வயசில் இருக்கிறவர் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும், 60 வயசில் இருக்கிறவர் நிறைய ரிஸ்க் எடுக்க முடியாது. இப்போ 60 வயசுக்கு மேலே இருக்கிறவருக்கு இமீடியட்டாக பென்ஷன் வேணும், 40 வயசில் இருக்கிறவருக்கு 20 வருஷம் கழிச்சு பென்ஷன் வேணும், 20 வயசில் இருக்கிறவருக்கு 40 வருஷம் கழிச்சு பென்ஷன் வேணும். ஸோ அப்போ வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் நீடுங்கிறது 20 வயசில் இருக்கிறவர், 40 வயசில் இருக்கிறவர், 60 வயசில் இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அதுவும் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேமிலி சைஸை பொறுத்து த ரிக்குவயர்மெண்ட் ஆல்சோ வில் வேரி. ஸோ அவங்களோட இன்கம் ஸ்ட்ரீம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தும் ஆக்குபேஷனை பொறுத்தும் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் வேரி ஆகும். ஸோ அப்போ அந்த அசட் அலோகேஷனுங்கிறது ரொம்ப ட்ரூவாகவும் கிரிட்டிக்கலாகவும் எவாலுவேட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். நம்ம இது பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாது. ஜுரம் வந்தால் $650 சாப்பிடுங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இது ஏன்னா கஸ்டமைஸ் பண்ணணும், ஒவ்வொருத்தரோட நீடையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி அவங்களோட ஃபினான்ஷியல் கோலை மீட் பண்ண முடியுமாங்கிறது தான். நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு நீட் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது ரிலேட்டடாக அவங்க இப்போ ஒரு 25 இருக்கேன், நான் எனக்கு இதுதான் கோல், இதுதான் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க ஒரு கொஸ்டினாக த்ரோ பண்ணால் நம்ம அதுக்கான பதில்ன்றது கொடுக்கலாமாங்க? நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம இங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. ஆனால் இப்போ ஒருத்தர் 20 வயசில் இருக்காரு, எனக்கு வந்து 60 வயசில் எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா பென்ஷன் வேணும் சார் அப்படின்னா, நான் இப்போலேருந்து எவ்வளோ சேவ் பண்ணினா எனக்கு 60 வயசு கழிச்சு 60 வயசுலேருந்து எனக்கு பென்ஷன் வரும் அப்படின்னா எனக்கு இப்போலேருந்தே சேவ் பண்ணினா என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுலேயே ஒரு 3 விதமான கம்பேரிசன் போடலாம். எஃப்டியில் போட்டோன்னா எனக்கு எவ்வளோ சேவ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 13-14% ரிட்டர்னில் போட்டால் எவ்வளோ சேவ் பண்ணணும், இல்லை நல்ல ஸ்டாக்கில் போட்டு அது ஒரு 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா என்னோட சேவிங்ஸ் எப்படி இருக்கும், இல்லை காம்பினேஷன் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி 40 வயசில் இருக்காரு, எனக்கு வந்து 60 வயசில் எனக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து ஒரு 1 கோடி ரூபா வேணும், இல்லை அங்கேருந்து பென்ஷன் வந்து 5 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சேவ் பண்ணணும், மாதம் எவ்வளோ சேவ் பண்ணால் எவ்வளோ வரும், இல்லை வருஷம் சேவ் பண்ணால் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கான ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். அது நம்ம இப்போ ஒவ்வொருத்தரோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். சார் இது எனக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், சார் நான் இப்போ தான் ரிட்டையர் ஆயிருக்கேன், நீங்கள் 20 வயசுலேருந்தே சேவ் பண்ணுங்கள், 20 வயசுலேருந்தே சேவ் பண்ணுங்க, 60 வயசு ஆகிடுச்சுப்பா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா. சார் இப்பயும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்க, அடுத்த வாரத்தில் வந்துடும் சார், எனக்கு ஒரு 40 லட்ச ரூபா வரும், இதை வச்சுட்டு என்ன பென்ஷன் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னா அதை வந்து எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணினா ஒரு 10% ரிட்டர்ன் வந்தால் என்ன அளவுக்கு பென்ஷன் அவர் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்மளால் ஒரு கால்குலேஷன் சொல்ல முடியும். அது இண்டிவிஜுவல் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வி கேன் ஷோ தம் மாதம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணினா இவ்வளோ வரும், இல்லை ஒரே டயத்தில் நான் இப்போ இருக்கிற பணத்தை இப்பயே போட்டேன்னா எனக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம
ஓகே சார், இப்போ ஆடியன்ஸ்க்குமே இதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான். உங்களோட ஏஜ், நீங்கள் என்ன மாதிரியான பிளான்ஸில் இருக்கீங்க, எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு சார்ட்டை வந்து நம்ம வந்து பதில்களை நம்ம அடுத்த வாரங்களில் வாங்கலாம். ஸோ அடுத்து இப்போ நம்ம இதை முடிக்கிறதுக்கு அடுத்த வாரத்தில் மார்க்கெட் அப்படின்றது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? மார்க்கெட் வந்து மண்டே டியூஸ்டே வந்து வேறு எந்த பேட் நியூஸும் இல்லைன்னா மார்க்கெட் நல்லா தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இன்னும் கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் மார்க்கெட் பர்ஸ்பெக்டிவ். ஸோ அதனால் ஒரு பாசிட்டிவ் ரன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 24,000 கிராஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து இன்னொரு 500 பாயிண்ட் மேலே போய் 24,500ஐயும் பிரேக் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி போய் ஒரு 2-3 நாள் க்ளோஸ் ஆச்சுன்னா தென் நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ரிஸ்க் என்னென்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். அது அக்ரிகேட் ஆச்சுன்னா திருப்பி ஃபர்தராக கீழே வரும். எஃப்ஐஐஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு இருக்கு, அவங்க திருப்பி சேல் பண்ணினாலும் ஃபர்தராக கீழே போகும். பட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அன்லஸ் அன்டில் வேறு எதுவும் பிரச்சனைகள் வராமல் இருந்ததுன்னா நார்மல் கோர்ஸில் மார்க்கெட் மேலே தான் போகும். ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஆடியன்ஸோட கமெண்ட்ஸ்களுக்கும் தொடர்ந்து பதில் சொல்லலாம் சார். நன்றிங்க சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.